தேவதூதன் அவரை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே, உன்னுடைய வேண்டுகோள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். உன்னுடைய மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவான் என்று அழகாக மிக தெளிவாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த தேவதூதர் அவனுடைய பிறக்க போகின்ற மகனை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் அழகாக சகரியாக்கு தேவதூதன் பேசுகின்றார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, முதலாவது அவர் சொல்லக்கூடியது, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுகோள்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார். ஸோ நம்ம அதை படிக்கும்போது யோசிப்போம், ஒருவேளை அந்த வேண்டுகோள் அவருடைய பிள்ளைக்காக, அவர் ஒருவேளை பிள்ளைக்காக ஜெபித்த அந்த வேண்டுகோளை தான் அவர் சொல்கிறார், உன் வேண்டுகோள் கேட்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருப்பார்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன் அது இல்லை. அவர் தேவதூதன் சொன்னது எதுனா, நான் யோசித்து பாருங்களேன், சகரியா அவர் இந்த காலகட்டத்தில் மிக வயது முதிர்ந்தவராக இருந்தார். அவர் ஒருவேளை வாலிப நாட்களில் அவர் பிள்ளைக்காக ஜெபித்திருப்பார், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மகனை தாங்க, ஒரு பிள்ளையை தாங்க என்று ஜெபித்திருப்பார். ஆனால் நாட்கள் கடந்து செல்ல செல்ல ஒருவேளை அந்த ஜெபத்தை செய்வதை நிறுத்தியிருப்பார். ஆனால் ஒவ்வொரு ஆசாரியரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆசாரியும், அதுவும் தேவனுடைய வார்த்தையில் அவங்களை குறித்து அறிமுகப்படுத்தின பொழுது, இவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக நீதியாய் நடந்தார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆசாரியர் என்ன செய்வார் என்றால், இஸ்ரவேலின் மீட்பிற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார், இஸ்ரவேலின் ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். இதுதான் ஆசாரியருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஆகையால் சகரியா தம்முடைய வாழ்நாளெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபம் இருந்திருக்கும் என்றால், இஸ்ரவேலுடைய மீட்பிற்காக ஜெபித்து கொண்டிருப்பார். ஆண்டவரே, மேசியாவை திருப்பியும் அனுப்பும், ஆண்டவரே மேசியாவை அனுப்பி எங்களுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபத்திற்கு தான் தேவதூதன் பார்த்து சொல்றார், உன்னுடைய ஜெபம் வேண்டுகோள்கள் கேட்கப்பட்டிருக்கு என்று தேவதூதன் பார்த்து சொல்றார். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்னா, ஆண்டவர் சகரியாவுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் தரும் பொழுது, சகரியா ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து பாரத்தோடு உண்மையாக ஜெபித்த நிமித்தம் அந்த ஜெபத்திற்கு பதில் தரும் பொழுது, சகரியாவும் அந்த ஜெபத்தின் பதில்ல ஒரு பங்காய் தேவன் மாற்றிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அதான் தேவன் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய மனைவி எலிசபெத்து ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று சொல்கிறார். அப்படின்னா இது என்ன ஆச்சரியமான காரியம்னா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவருடைய நோக்கங்களுக்காக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், ஆண்டவரே எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேசத்தை சந்திங்க, எங்க பட்டணத்தை ஆசீர்வதிங்க, எங்க பட்டணத்துக்கு சமாதானம் உண்டாவதாக, எங்க பட்டணத்துக்கு ரட்சிப்பு வருவதாக, இந்தியா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுவதாக என்று தேவ பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால், அந்த நாள் வரும் பொழுது, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் தரும் பொழுது, அந்த பதிலில் உங்களையும் என்னையும் ஒரு பங்குதாரராய் மாற்றி ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபித்த நிமித்தம் நீ இந்த எழுப்புதல் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணராய் நான் உன்னை பயன்படுத்துவேன், நீ இந்த ஜெபித்த நிமித்தம் நீயும் இந்த எழுப்புதல் ஒரு பங்கா இருப்பேன் என்று கட்டாயம் தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை பார்த்து இன்று காலை உற்சாகப்படுத்துகின்றேன். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக பாரத்தோடு தேசத்திற்காக ஜெபிப்போம் என்றால், எப்படி தேவன் சகரியா என்ற ஒரு ஆசாரியரை கொண்டு அவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு புதிய ஒரு அற்புதத்தை ஆரம்பித்தாரோ, உங்களை கொண்டும் என்னை கொண்டும் உங்கள் குடும்பத்தை கொண்டும் இந்திய தேசத்தில் தேவன் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கின்றார். உங்கள் வியாபாரத்தை கொண்டு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஒரு சாதாரண ஆசாரியர் அவர் ஒவ்வொரு நாளும் தானும் தன்னுடைய மனைவியும் ஜெபித்து கொண்டிருந்த நிமித்தம் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்றாரு, ஹே, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்குப்பா. அந்த ஜெபத்து நிமித்தம், நீ ஜெபித்த நிமித்தம் அந்த ஜெபத்துக்கு நான் பதில் தரேன்ல, உன்னையும் அதில் ஒரு பங்கா நான் ஏற்று உன்னை கொண்டு இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் ஏற்படுத்த போகின்றேன் என்று ஆண்டவர் சகரியா பார்த்து சொல்றார்.